நேத்திக்கு நைட்டு 10:30 மணிக்கு சென்னை வேளச்சேரியில கிரீன் சிக்னல் இருந்தோம் எந்த வண்டியை மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குனது போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். அங்க இருக்க போலீஸ் பிரிட்ஜஸ் எல்லாமே அவங்க வீடு நினைச்சிட்டு மூடிட்டு போயிட்டாங்க. இதனால ஏகப்பட்ட டிராபிக் ஜாம், மக்கள் ஏகப்பட்ட பேர் அஃபெக்ட் ஆனாங்க. மக்களோட வரிப்பணம் மூலியமா பிரிட்ஜஸ் எல்லாம் எதுக்காக கட்டுறான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராபிக் ஜாம்ல மக்கள் அஃபெக்ட் ஆக கூடாது கட்டுறாங்க. ஆனா அந்த பிரிட்ஜஸ் கட்டும் போது மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க, கட்டி முடிச்சு இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மக்கள் வரிப்பணம் மூலியமா கட்டின பிரிட்ஜை க்ளோஸ் பண்றதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? இது சம்பந்தமா நானே ஆர்டிஐ மூலியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எதுக்காக பிரிட்ஜ் எல்லாம் நைட் நேரத்துல க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் क्वेश्चन கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடென்ட்லாம் நாங்க பிரிவென்ட் பண்றதுக்காக க்ளோஸ் பண்றோம் சொல்றாங்க. ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேதுங்க. தமிழ்நாடோட அபிஷியல் டேட்டா படி பாத்தீங்கன்னா போன வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் 35,000 பேர் ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. அப்ப ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா? என்னங்க இது? ரோடு ஆக்சிடென்ட்லாம் நிறைய நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ரோட ப்ராப்பரா போடுங்க. இல்ல பிரிட்ஜ்ல ரேஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேமரா மூலமா அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெகுலரா பண்ணாங்கன்னா பிடிச்சி ஜெயில போடுங்க.